ரெண்டு விஷயம் பண்ணோமா, தர்க்கம் நிதர்க்கம் சொல்கிறா பாருங்க. அனுமனுக்கு இருந்திருக்கு. தர்க்கம் நிதர்க்கம்னா என்ன? தர்க்கம்னா என்ன? லாஜிக்கல் மைண்டு. ஒரு விஷயத்தை இது இப்படி அது அப்படின்னு நம்ம கற்பனா சக்திக்கு உட்பட்டு யோசிப்பது. இன்னொன்று என்னது? நிதர்க்கம். லாஜிக்கே இருக்காது. இது சரியா தப்பான்னு யோசிக்க முடியாத அளவுக்கு இருக்கும். அது எப்போ நம்ம யோசிக்க முடியுமா? அந்த கருத்தை நாம் உள் நிறுத்தும் பொழுது. அப்போது 5 6 என்ன? ஊகாபோகம்னு சொல்லுவார். அது என்னவா? நிதர்க்கம், தர்க்கம், லாஜிக்கல் அண்ட் இல்லாஜிக்கல் மைண்டு. 7வது பாருங்க, இதெல்லாம் பார்த்துட்டோம். ஒரு விஷயத்தை ஆராய்ந்து நேர்மறையாக சிந்திப்பது, எதிர்மறையாக சிந்திப்பது, அது வரைக்கும் பண்ணிட்டோம். கடைசியாக அப்போ தான் என்ன பண்ணுவோமா? நமக்கு அர்த்தத்தை புரிந்து கொள்வோமா. 7வது நிலை தான் என்னது சொன்னாக்க, அர்த்தத்தை புரிந்து கொள்ளுதல். இது பண்ணதுக்கு அப்புறமா தான், நாம் புரிந்து கொண்ட பிறகுதான் 8வது நிலையாக நமக்கு தத்துவ ஞானம்.